இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி கத்தியின்றி ரத்தமின்றி மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நாடகத்தனமான போராட்டங்கள் இல்லாமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒப்பு சொத்துக்களை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய தலைவர். இதை நாங்கள் மக்கள் முன் தைரியமாக பதிவு செய்கிறோம். வேற எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது. இது எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம். 16ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது வாதிட்ட 5 வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் 5 வழக்கறிஞர்களுக்கு தான் அனுமதி கொடுக்கிறார்கள். கபில் சிபில், ராஜீவ் தவான், அபிஷேக் மனு சிங்வி, சியூ சிங், வில்சன், இந்த 5 பேர் வாதிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்ல கட்சி சார்பா வாதிட்ட ஒரே வழக்கறிஞர் வில்சன். வில்சன் வாதிடும் போது இன்னொரு கோர்ட்ல கேட்கிறாங்க நீதிபதிகள், நீங்க யார் தரப்புல வாதிட வருகிறீர்கள் என்று சொல்லின பொழுது, நான் திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலும் ஆராசா தரப்பிலும். ஆராசா நீங்க வகுப்பாரிய சட்ட மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியினுடைய ஒரு உறுப்பினர், ஜேபிசியினுடைய உறுப்பினர் என்று சொன்ன பொழுது சரி உங்களை அலோவ் பண்றாங்க. 17ஆம் தேதி பேர் போட்டிருக்காங்க, சீனியர் அட்வொகேட்ஸ் பி வில்சன் அண்ட் Husifa Ahmadi echoed these concerns, arguing